வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பும் புடலங்காயும் சேர்த்து செஞ்ச கூட்டு தான். நார்மல் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வாங்க. இப்போது ஒரு புடலங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். பெரும்பாலும் நான் வந்து கடாயில் தான் நான் வந்து செய்வேன். குக்கர் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது வெந்த பருப்பில் அந்த காயை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த காய், மஞ்சள் தூள், பருப்போடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நாம் பார்ப்போம். இப்போது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது அப்படியே அது வேகட்டும். இந்த பக்கம் ஒரு சின்ன பேன் காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகுளுந்து ஜீரகம் இருக்குல்ல அதையும் சேர்த்து கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறமா தூக்கி அதில் ஊற்றிடலாம். இப்போது பிடிச்சது அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விட்டுட்டு அந்த கரண்டிலேயே லைட்டாக மசிச்சு விட்டுட்டா கூட்டு வந்து ரெடி. எல்லா பக்கமும் ஈவனாக அந்த தேங்காய், அந்த பருப்பு, காய் எல்லாமே வந்து இருக்கணும். அவ்வளோதான். சுவையான கூட்டு வந்து தயாராகிருச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.